காலை வேலைக்கு வந்து ஸ்தோத்திரம்ப்பா. இந்த காலை வேலையிலும் கூட தனி பண்ணி நீர் எங்களை சாட்சி சொல்லும்படியான குருவை எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி முதுகுல சரியான பெயின் இருந்துச்சு. பின்னாடி நல்ல வலியா இருந்துச்சு. நான் வந்து டெய்லி ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது நான் வந்து அக்கா பிரியாக்கிட்டையும் நான் சொல்லல, அம்மாகிட்டையும் நான் சொல்லல. இந்த மாதிரி எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு நான் யார்கிட்டயுமே சொல்லல. நானே ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ப்ரேயர் பண்ணி அந்த வலி எனக்கு கொஞ்சம் குறையவே இல்லை. அதனால இப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் தூங்கும்போது நான் எப்பவுமே நைட்டு 1 மணிக்கு எழுந்திருச்சு நான் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. முன்னாடி எல்லாம் இல்ல. இவ கூடைக்கு வந்த பின்னாடி எனக்கு பாத்தீங்கன்னா 1:40 1:45 என்னை யாரும் எழுப்பி விடுற மாதிரியே இருக்கும். அது யாருன்னே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஏத்து வீட்டுக்கார அம்மா ஒரு அம்மா வெளியில நின்று கவிதா அப்படின்னு ஒரே சவுண்டு மெதுவா கவிதான்னு சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷம் என்னம்மா அப்படின்ட்டு எழுந்திருச்சு உட்காந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என் பொண்ணு வந்து எழுப்பி விடும், அம்மா அப்படின்னு சொல்லும். எழுந்திருச்சு பாப்பேன் என் மகன் நல்லா தூங்கிட்டு இருக்கும். யாருடா நம்மள டெய்லி எழுப்புறாங்கிறது எனக்கு அது யாரும் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு நைட்டு கூட நான் தூங்கி 1:42 எழுந்திருச்சுட்டேன். எழுந்திருச்சு இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பின்னாடி ரெஜினா அம்மாவோட குரல் கவிதா அப்படின்னு ஒரே சவுண்டுதேன். நான் திரும்பி பாக்குறேன், யாருமே இல்லை, ஜன்னல் திறந்துருக்கு. இப்ப யாரு என்னை டெய்லி எனக்கு எழுப்பி விடுறாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஆனா எப்பவுமே நான் 1:40 1:45 நான் எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு டெய்லி நான் ஜெபம் பண்ணும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பா எனக்கு முதுகு வந்து எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, எனக்கு என்னால தாங்க முடியல. நான் காலையில வந்து நான் ஆஸ்பத்திரி போகணும். நான் போகணுமா வேணாமா, எனக்கு எப்படியாவது நீங்க உணர்த்தணும். ஆனா எனக்கு வலி தாங்க முடியல, நான் ஆஸ்பத்திரி போகணும்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் கோவத்தோட நான் படுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா நேத்து காலையில அம்மா பிரேயர்ல எல்லாருக்குமே நீங்க தெரியும், நேத்து அம்மா வந்து எவ்வளவு ஆக்ரோஷமா பிரேயர் பண்ணாங்கன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்களோட முதுகு வலி அவங்க சொன்னாங்க. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு முதுகுல வந்து வலி இருந்துச்சு. இனி வந்து ஆண்டவர் வந்து முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொன்னாரு. நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னால போக முடியாதுன்றதுனால மறுபடியும் எனக்கு அந்த முதுகு வலியே நிக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு அவங்களோட முதுகுவலியை சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நான் நினைச்சேன், நான் தானே நைட்டு ஆண்டவர்கிட்ட வந்து முதுகுவலியை பத்தி பேசிட்டு இருந்தேன். இப்ப அம்மா வந்து சொல்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க, ஆமா நான் உனக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. நீ வந்து முதுகுவலி நீ ஆஸ்பத்திரி போனா மட்டும் உனக்கு நின்றுமா, உனக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா படபடன்னு ஆயிடுச்சு. நான் தானே ஆண்டவருக்கு நைட்டு சொல்லிட்டு இருந்தேன், நீ போனா மட்டும் உனக்கு எப்படி சுகமாயிருமா, நான் தானே உனக்கு சுகம் கொடுக்குற தேவை, நீ எப்படி ஆஸ்பத்திரி போவ அப்படின்னு பயங்கரமா பேசும்போது, நீ வந்து என்னோட ஊழியத்தை செய்யணும், ஊழியத்துக்கு நான் அழைச்சிருக்கிறேன், நீ என்னோட ஊழியத்தை செய்வியான்னு அவங்க கேட்டாங்க. கேட்கும்போது என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன பயங்கரமா நான் அழுதுட்டேன். ஆண்டவரே அப்பா, நீங்க என்கிட்ட தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால வந்து அன்மியூட் போட்டு என்னால பேச முடியல. அவங்க நீங்க ஊழியத்துல நிப்பியான்னு கேட்டாங்க. நான் நிப்பேமான்னு என்னால பேச முடியல. நான் பயங்கரமா சவுண்டா நான் அழுதுட்டேன் நேத்து. அப்புறம் நான் நினைச்சேன், அப்பா என்னை ஊழியத்துக்குன்னு நீங்க அம்மா பேசிட்டு இருக்காங்களே, இப்ப எனக்கு பிரேயர் கூட பண்ண தெரியாது, இப்ப நான் எப்படிப்பா உங்க ஊழியத்தை செய்வேன்னு சொன்னேன். மாசம் நினைச்சிட்டுதான் இருக்கிறேன். நினைச்ச அடுத்த நிமிஷமே அவங்க சொல்றாங்க, நான் என்ன பைபிள் கிளாஸ்க்கா போனேன், நான் எந்த பைபிள் கிளாஸ்க்கு போனேன், நான் எங்க ட்ரைனிங் போனேன், நீ வா நான் உன்னை நடத்துவேன், நீ அந்த இடத்துல நிப்பியா நீ எழும்புவியான்னு கேட்டாங்க. நான் என்னால எதுவுமே பேச முடியல. நான் அழுதுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி நானே பிரேயர் முடிஞ்சோடனே நானே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நீங்க உங்களோட திட்டம் எதுவோ நான் நிறைவேற்றுவேப்பா அப்படின்னு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் நான் சமாதானம் ஆக முடிஞ்சிச்சு. ஆமாப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பார்த்தா அப்படி நீங்க தகப்பனே, நீங்க என் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களே அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கு தகப்பனே. இந்த காலையில தகப்பனே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என்ன நடந்துச்சு? ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒப்பு கொடுத்தது என்ன நடந்துச்சு? அந்த பிரேயர் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த முதுகு வலியை இல்லாம போனதை நான் உணர்றேன். அந்த வலி கொஞ்சம் கூட நைட் நல்லா வலிச்சிச்சு. அந்த பிரேயர் முடிஞ்சு நான் அந்த அழுது முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஃப்ரீ ஆயிட்டேன். அந்த முதுகு வலியே இல்ல, அடுத்த நிமிஷமும் எனக்கு இல்ல. நேத்து ஃபுல்லாவே அதுல இருந்து என்னால மீளவே முடியல. எனக்கு அவ்வளவு அற்புதம் ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும்
இயேசுவின் சுவிசேஷத்தை தம்பி ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு.